உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்பட்ட அரிசியை விற்பனை செய்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்திருக்கிறது. பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 485 உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வியாழக்கிழமையில் இருந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அரிசி கடைகள், அரிசி மண்டி, ரைஸ் மில் போன்ற இடங்களில் தொடர் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் இருப்பின் உடலுக்கு தீமை ஏற்படுத்தும் என்பதால் விற்பனையாளர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்களும் பிளாஸ்டிக் அரிசி என்று சந்தேகம் இருந்தால் 3 வழிகளில் சோதனை செய்து பார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரிசியை நீரில் போடும்போது மிதந்தால் மிதக்கும் அரிசி பிளாஸ்டிக் அரிசியாக இருக்கலாம், அல்லது அந்த மிதக்கும் பொருளை கடித்தால் உடையாது, அல்லது கொதிக்கும் நீரில் அரிசியை போடும்போது பிளாஸ்டிக் அரிசி உருகிவிடும். இந்த செய்முறை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அவ்வாறு சந்தேகம் இருப்பின் பொதுமக்கள் 94404232 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம். உணவு பாதுகாப்புத்துறை தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது என்றும், மேலும் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் அரிசி விற்பனை குறித்து நெல்லையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து மாநிலம் முழுவதிலும் உள்ள கடைகளில் ஆய்வு நடத்திட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன்படி நெல்லை டவுன் பகுதியில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது எந்த கடையிலும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படவில்லை என அதிகாரிகள் கூறினர். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை செய்துள்ளனர். இருப்புங்கிறது தெரிய வந்தால் அவர்கள் மீது அரிசி விற்பனை செய்வர்கள் மீதும் அதை கொண்டு வந்து தயாரித்தவர்கள் மீதும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். விளையக்கூடிய நெல் இங்கே எங்களோட தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த பகுதியில் நாங்கள் நெல் வாங்குகிறோம், அதைத்தான் அரிசியாக தயார் பண்ணி இங்கே விற்கிறோம். அதே மாதிரி இங்கே சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை ரைஸ் மில்களும் இந்த பகுதியில் வாங்கக்கூடிய நெல்லை தான் தயார் பண்ணி அரிசியாக விற்கிறாங்க. அதனால் இந்த நெல்லே அழிவுக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இதுக்கு மேலே எங்களுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு கலப்படமான செயல் இந்த திருநெல்வேலி பகுதியில் நடைபெறுவதா எந்த அறிகுறியும் கிடையாது. இது ஒரு எங்களை பொறுத்தளவு இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு செயல் தான். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா திருநெல்வேலி நெல் விளையிற பூமி, இது இங்கே வர சான்ஸ் இல்லை. இங்கே உள்ள மக்களுக்கும் அதை பற்றி தெரியும். அதனால் அப்படியே அதையும் மீறி வந்துச்சுன்னா அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. கேரள மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட பாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெயரை மாற்றி சில நிறுவனங்கள் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் பாலில் உரம், சோப்புத்தூள், ரசாயனம் போன்றவை கலப்படம் செய்யப்படுவதாக அண்மை காலங்களாக சர்ச்சை நிலவி வருகிறது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் இது தொடர்பாக புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கேரளாவில் தடை செய்யப்பட்ட இத்தகைய பாலை சில நிறுவனங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெயரை மாற்றி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பாலை பயன்படுத்துவதால் பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே இத்தகைய பாலை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தடை செய்ய வேண்டும் என கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவானிடம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு புகார் அளித்திருக்கிறது. கேரளாவிலே தடை செய்யப்பட்ட அந்த பாலை தமிழகத்திலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வேறு பல மாநிலத்திலும் கூட இந்த பாலை விற்று வருகின்றார்கள். இந்த பாலிலே ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற அமிலத்தை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் யூரியாவையும் சேர்க்கின்றார்கள், வேறு பல்வேறு வேதிப்பொருட்களை எல்லாம் சேர்க்கின்றார்கள். இதனால் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. பல்வேறு அவங்களுக்கு நோய்கள் வரக்கூடிய ஆபத்தான நிலைமை இருக்கின்றது. புதுக்கோட்டையில் 231 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் முல்லூர் என்ற பகுதியில் புதிய மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு வந்தது. இதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கல்லூரி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார்.
இந்த நிகழ்வின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வில் தமிழக அரசுக்கு விலக்கு அளிக்க தமிழக அரசு தொடர்ந்து போராடி வருவதாக கூறினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களிடம் தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்தார். மேலும் இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை தடை விவகாரத்தில் மத்திய அரசு தனது முடிவை தெளிவாக தெரிவித்த பின்னர் தமிழக அரசு தனது கருத்தை கூறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மத்திய அரசுடைய முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. அது கிடைத்த பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை கூற முடியும். அதுக்கு இடையிலே மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். சென்னையில் மலேசிய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். மலேசிய பினாங் மாநில துணை முதல்வர் ராமசாமியின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நாளை மாலை நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்பதற்காக உரிய அனுமதியுடன் சென்ற வைகோ விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். மேலும் ஆபத்தானவர்கள் பட்டியலில் வைகோவின் பெயர் இருப்பதாக கூறி அனுமதியை மறுத்துவிட்டனர். இதனை கண்டிக்கும் விதமாக மதிமுகவினர் சென்னையில் மலேசிய தூதரகத்தை முற்றுகையிட முயன்றனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வைகோ இந்திய குடிமகன் என்று சான்று வழங்கிய பிறகு, ஆவணம் வழங்கிய பிறகு அவரை தடுத்து நிறுத்திய இந்த நடவடிக்கையை மத்திய அரசு ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதை உரியவர்கள் விளக்க வேண்டும். உடனடியாக அவர் மலேசியாவில் அவர் எந்த நோக்கத்திற்காக பயணத்தை மேற்கொண்டாரோ அந்த பயணத்தை தொடர்வதற்கு உரிய நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். மாநில அரசும் அதற்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை மலேசியாவுக்குள் நுழைவிடாமல் அந்நாட்டு போலீசார் தடுத்து நிறுத்தியதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். விசா உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடைமுறைகளை முறையாக பெற்ற பின்னரும் வைகோவை மலேசிய போலீசார் தடுத்து நிறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருநாவுக்கரசர் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அந்த நாட்டுக்குள் நுழைய விடாமல் சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு அவர் அங்கே அதற்கான அனுமதிகளோடு செல்லுகிற போது அவரை சட்டத்திற்கு புறம்பாக அங்கே நுழைய விடாமல் செய்தது சரியல்ல என்பது ஒரு தமிழன் என்கிற முறையையும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் முறையிலேயும் என்னுடைய கருத்தாகும். அதை நான் கண்டிக்கிறேன். பான் கார்டோடு ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்ற வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. வருமான வரி செலுத்துவதற்கும் பான் கார்டு பெறுவதற்கும் ஆதார் அவசியம் என மத்திய அரசு சமீபத்தில் தெரிவித்திருந்தது. மேலும் வருமான வரி செலுத்துவோர் பான் எண்ணோடு சேர்த்து ஆதாரை இணைக்க கடைசி தேதி ஜூன் 30 என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆதார் எண் கட்டாயமல்ல என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த உத்தரவு நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் பான் கார்டோடு ஆதார் எண் இணைப்புக்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் பான் கார்டோடு ஆதார் எண்ணை இணைக்காவிட்டாலும் பான் கார்டு செல்லும் என்றும் பான் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் அவசியம் அல்ல என்றும் தங்கள் உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் விவகாரத்தில் அரசியல் சாசன அமர்வு முடிவு செய்யும் வரை இந்த தடை உத்தரவு தொடரும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் தனது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதார் எண் உள்ளவர்கள் பான் கார்டு எண்ணை இணைத்துக் கொள்ள தடையில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சித்தா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட படிப்புகளுக்கும் அடுத்த கல்வி ஆண்டு முதல் நீட் தேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. MBBS மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இந்த கல்வி ஆண்டு முதல் நீட் தேர்வு நடத்தப்படுவது அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, யோகா, இயற்கை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கும் நீட் தேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவிக்கையை அனுப்பியுள்ளது. தமிழக பாஜக தலைமை அலுவலகத்துக்கு வெடிமருந்து பார்சல் வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை டி நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்துக்கு மிரட்டல் கடிதத்தோடு ஒரு பார்சல் வந்திருந்தது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மோப்போ நாய்களுடன் விரைந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அந்த பார்சலை போலீசார் பிரித்து பார்த்ததில் அதில் வெடிமருந்து இருந்தது தெரிய வந்தது.
இதையடுத்து அதை போலீசார் ஆராய்ந்ததில் பட்டாசு தயாரிக்க பயன்படும் வீரியம் குறைந்த வெடிமருந்து இருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் பாஜக அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் மிரட்டல் கடிதத்துடன் வெடிமருந்து அனுப்பிய மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பார்சல் கடந்த 6ஆம் தேதியே பாஜக அலுவலகத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இத்தகைய மிரட்டல்களுக்கு பாஜக ஒருபோதும் அஞ்சாது எனவும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாஜக தமிழக துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக சென்றுவிடும். இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை ஒரு பக்கம் மேற்கொள்கிறார்கள். இன்னொரு புறம் நாங்கள் நூற்றுக்கணக்கான இயக்கத்தின் தலைவர்களையும் தொண்டர்களையும் பயங்கரவாதத்திற்கு இழந்திருக்கிறோம். இப்போது வேறொரு வகையில் இந்த பயமுறுத்தல்கள் வாயிலாக இந்த கட்சியோ அதனுடைய செயல்பாடுகளை வேகத்தை குறைக்க முடியுமா அல்லது அச்சுறுத்த முடியுமா என பார்க்கிறார்கள். ஒருபோதும் இம்மாதிரியான சக்திகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். தமிழக அரசு விஷயத்தில் உரிய கவனம் செலுத்தி உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. மானாமதுரை அருகே கடந்த 3 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பில் முழு தேர்ச்சி அடைய முயற்சி மேற்கொண்ட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கி கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்லூரியில் உள்ள அரசு பள்ளியின் 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் தொடர்ந்து 3 வருடங்களாக முழு தேர்ச்சி அடைந்து வருகிறார்கள். இதனை பாராட்டும் வகையில் கிராம மக்கள் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் மாணிக்கம், முன்னாள் அரசு வழக்கறிஞர் மோகன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே இளைஞர் ஒருவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து எரித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் ரயில்வே மேம்பாலத்தின் கீழே நகராட்சி குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை அப்பகுதியில் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் ஆண் சடலத்தை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். கொலை செய்யப்பட்ட சடலத்தின் அருகே காணப்பட்ட தொலைபேசி எண்ணை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் சங்க கட்டிடம் பொது சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை தீநகர் ஹபிபுல்லா சாலை மற்றும் பிரகாசம் தெருவை இணைக்கும் 33 அடி அகல பொது சாலையை நடிகர் சங்கத்தினர் மறித்து மக்கள் பயன்படுத்த முடியாத வண்ணம் அடைத்திருப்பதாக வித்யோதயா காலனியைச் சேர்ந்த ஸ்ரீரங்கன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து ஆய்வு செய்த வழக்கறிஞர் ஆணையர் இளங்கோவை நியமித்து உத்தரவிட்டது. அதுவரை நடிகர் சங்க கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தடை விதித்தும் உத்தரவிட்டது. இந்நிலையில் வழக்கறிஞர் ஆணையர் இளங்கோ தாக்கல் செய்த அறிக்கையில் நடிகர் சங்க கட்டிடம் பொது சாலையை ஆக்கிரமித்து கட்டப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி கிருபாகரன் பார்த்திபன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த அறிக்கையை ஏற்க மனுதாரர்கள் தரப்பு மறுப்பு தெரிவித்தனர். அப்போது நடிகர் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணா மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என தெரிவித்தார். இதுகுறித்த விரிவான விசாரணைக்காக வழக்கு வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.